ஹரே கிருஷ்ணா. எல்லாம் லீவு முடிஞ்சு வந்தாச்சா? எப்போ காலேஜ் மறுபடியும் ஓப்பன்? நாளையிலேருந்து. குட். ஸோ லாஸ்ட் வீக் இதில் எத்தனை பேர் வந்திருந்தீங்க? நான் தான் வெளியூர் போயிட்டேன். ஓகே, குட். ஸோ லாஸ்ட் வீக் ஏதாவது ஜஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கு, ஏதாவது சொல்ல முடியுமா? சோல் பற்றி பேசிகிட்டு இருந்தார். நிறையா புதுசாக கற்றுக்கிட்டீங்களா ஏதாவது? ஓகே. ஸோ இது வரைக்கும் கற்றுக்கிட்ட நிறையா விஷயங்களை ஒரே கோர்வையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க விஷயங்களையும் பார்ப்போம், பார்க்காத விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு கிளாஸ் வந்து வி வில் ஹேவ் இட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு இதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸ்க்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு சில கான்செப்ட்ஸ்க்கு. ஸோ எனிவே சில பேர் முன்னாடி நான் மாற்றும் போதே ஸ்லைடு பார்த்தீங்க, ஆர் ஈவன் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு யாராவது போஸ்டர் பார்த்தீங்களா? பார்க்கலையா? அப்படின்னு இருந்துச்சா? ஓகே. அன்லீஷ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி போஸ்டர் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த சூப்பர் பவர் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா போஸ்டர் பார்க்காமலே கூட கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ டுடேஸ் கிளாஸ் அபவுட் சூப்பர் பவர். ஓகேவா? அதுவும் டைட்டில் என்ன சொன்னேன்? அன்லீஷ் யுவர் சூப்பர் பவர். ஸோ உங்ககிட்ட இருக்க சூப்பர் பவரை வெளிக்கொண்டு வர போகிறோம். மேபி மணி இப்போ 6 மணி ஆகுது. கிளாஸ் ஒரு 6:45 முடிஞ்சதுன்னா அதுக்குள்ளே சூப்பர் பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேபி பறந்துட்டு இருப்போமா, என்ன பண்ணுவோம்னு தெரியல. நார்மலாகவே சூப்பர் பவர் மீன்ஸ் வாட்? சம்திங் ஸ்பெஷல். அந்த சம்திங் ஸ்பெஷல் எதுக்கு? காமனாக இருக்க ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை விட வேற ஏதோ ஒன்று இருக்கிறது நம்ம சூப்பர் பவர்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ நான் எடுத்தோன்னே நானே இப்போ பேசும்போதே சொன்னேன் சூப்பர் பவர் அப்படின்னோடனே மேபி கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்களாம் பறந்துட்டு இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டேன். ஏன்னா பொதுவாகவே நமக்குடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சூப்பர் பவர் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி, ஒரு சாதாரண நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை விட ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருந்ததுன்னா அதுதான் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஜஸ்ட் எனக்கு போன வாரம் நான் பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் சொன்னார், புதுசாக ஒன்று ரிலீஸ் ஆகிருக்காமே, ஸ்பைடர் மேன் அப்படின்னாரு. என்னங்க, நான் சின்ன வயசுல இருக்கும் போது அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, இப்போ என்னங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ அப்போ அவர் சொன்னாரு, ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்னு சொல்லி இந்த தடவை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு பக்தர் ஆக்சுவலாக முதல்ல சொன்னார், இது மாதிரி ஸ்பைடர் மேன் ரிலீஸ் ஆயிருக்காண்டா தெரியுமா அப்படின்னு. ஸ்பைடர் மேனா என்னங்க சொல்றீங்க, அது எப்பயோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ முந்தானத்து ஒரு ஒருத்தர் பார்த்தப்போ அவர் தியேட்டருக்கு போயிட்டு வேலைக்கு வந்திருந்தாரு. எந்த படம் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஸ்பைடர் மேன் போயிருந்தேன் அப்படின்னாரு. இப்போ நினச்சேன் அதில் காட்டுறதுக்கு என்னதான் இருக்கு எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் எத்தனை ஸ்பைடர் மேனுடைய என்ன சொல்றது பார்ட்ஸ் வந்திருக்கும்? 10வது இருக்கும். 10 வந்துருச்சு. ஏதாவது இருக்கும் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்டா. அது எனக்கு தெரியல, அதான் முன்னாடி கேட்குறேன். நான் மேபி என்னோட சின்ன வயசுல 1 or 2 கூட பார்த்துருக்கேன், அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு 10 பார்ட் வந்துருக்குன்றீங்க. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10 பார்ட்லயும் இதே ட்ரெஸ் தான், அதே ஆளு தான், அதே கையில இருந்து தான் கம்மு போகுது, அதே மாதிரிதான் பறந்து போறாரு. ஏதாவது வித்தியாசமா இருக்கா? எதுவுமே இல்லை. பட் ஆனால் நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா ஏதோ ஸ்பெஷலாக காட்டுறாங்களே, ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஸ்பைடர் மேன் மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு. சூப்பர்மேன், பேட்மேன், வேற என்ன இருக்கு? அவெஞ்சர்ஸ், அயன்மேன், வேற ஏதாவது இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கும். அவதார். ஸோ இந்த விஷயங்கள் ஒரு அந்த சூப்பர் பவர் இருக்கிறத பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகிறோம். ஓகே, கிரேட். ஓகே, இது எதனால நம்ம இந்த பவரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோன்றதுக்கான கான்செப்டே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். நம்ம அதுக்குள்ளே இன்னைக்கு போல. பட் அவங்க ஜஸ்ட் ஒரு சின்னதாக சொல்றேன்.
சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கல்ல, நம்ம எல்லாருமே ஆத்மா, சோல். சோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோல்ன்றது என்ன, யாரு? நம்ம தான். அந்த சோல்ன்றது என்ன, எதை குறிக்குது? உதாரணத்துக்கு இந்த மொபைல் போன் இருக்கு, மொபைல் கவர் இருக்கு. இப்ப இந்த கவர் மட்டும் நான் கழட்டி உங்ககிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டேன்னு என்ன சொல்லுவீங்க? மொபைல் போனுக்கான கவர், மொபைல் போனோடைய ஒரு பார்ட். இப்போ ரிமோட் இருந்துச்சுங்க, ரிமோட் வந்து டிவியோடைய ஒரு பார்ட். அதே மாதிரி ஆத்மான்றது உடலோட ஒரு பார்ட் கிடையாது. கரெக்ட், ஓகே, நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான். ஆத்மா வந்து உடலை சட்ட மாதிரி போட்டிருக்கு, உடலுக்குள்ள ஆத்மா இருக்கு. ஆக்சுவலா உடலுடைய பார்ட் ஆத்மா கிடையாது. இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம உடலுக்குள்ள ஆத்மா இருக்கனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இப்ப இவர் சொன்ன மாதிரிதான் ஆத்மா வந்து உடலுடைய ஒரு பார்ட்டு. போன வாரத்துல பதில் கூட கொடுத்தீங்களாமே, ஒரு சிலர் வந்து நம்ம ஆத்மா அப்படின்றது கை தூக்குனீங்களாம், ஒரு சிலர் நம்ம உடல் அப்படின்றது கை தூக்குனாங்களாம், ஒரு சிலர் ரெண்டுமே, நான் பாதி ஆத்மா பாதி உடல். சோ நீங்க சொல்ல வந்த அதே ஆன்சர் தான். இந்த உடல் ஆத்மா வந்து உடலுடைய ஒரு பார்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரத்துல கிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆத்மா உடலுடைய பார்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆத்மான்றது மாறிட்டே இருக்கு, சாரி, உடல்ன்றது மாறிட்டே இருக்கு, ஆத்மான்றது மாறாம இருக்கு. அதாவது நம்ம ஆத்மா பிறந்த குழந்தையா இருந்தப்போ என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாமே நமக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனா சிலதாவது ஞாபகம் இருக்குல்ல, இப்ப பண்றது ஞாபகம் இருக்கு, இதுக்கப்புறம் பண்ண போறதும் நமக்கு தெரியும். நமக்கு சின்ன வயசுலயும் பிடிச்ச விஷயங்கள்ன்றது இருக்கு, நம்மளோட விருப்பு வெறுப்பு இதெல்லாமே இருக்கு. பட் உடல்ன்றது பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து மாறிட்டே இருக்கு. நம்ம பிறந்தப்போ, அம்மா வயசுல இருந்து பிறந்தப்போ இவ்வளவு உயரமா பிறந்தோம், சின்ன உடல் தான் இருந்துச்சு நமக்கு. வருஷம் ஆக வருஷம் ஆக வருஷம் ஆக வருஷம் ஆக நம்மளுடைய உடல் மாறிட்டே இருக்கு. சோ ஆத்மா வேற, உடல் வேற, நம்ம இந்த ஆத்மா. சோ நான் முதல்ல கேட்க வந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த போன் கவர் வந்து போனுடைய ஒரு பார்ட்டோ, ரிமோட் வந்து டிவியோடைய ஒரு பார்ட்டோ, அந்த மாதிரி ஆத்மா பகவானுடைய ஒரு பார்ட், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காட், ஆத்மா. அதனாலதான் சரி, இப்ப போன வாரம் ஆத்மான்றத பாத்தீங்க, ஆத்மா என்ன பண்ணணும்ன்றத பத்தியும் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம அந்த உண்மையான சக்சஸ் கிடையாது, வெளி உலகத்தை தேடி மட்டும் அலையிறது கிடையாது, நம்ம லைஃப்ல கடவுளுக்கு நம்ம சேவை பண்றத, பகவானை பத்தின விஷயத்த நம்ம லைஃப்ல சென்டரா வச்சுக்கிறது நம்ம கோலா இருக்கணும்ன்றத பத்தி இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். அதை பத்தி இன்னும் அப்கமிங் வீக்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல இருந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஆத்மா இப்போ இந்த டிவியோடைய ரிமோட்டு டிவியோடைய பார்ட்டா இருக்கிறனால அந்த ரிமோட்டுக்கு எப்ப யூஸ் இருக்கு? டிவி கூட இருந்தாதான் யூஸ். டிவி கிட்ட இருந்து தனியா அந்த ரிமோட் எடுத்துட்டு போயிட்டா அந்த ரிமோட்டுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ் இல்லை. இந்த போன் கவருக்கும் போன் கூட இருந்தாதான் யூஸ், ப்ராப்பர் யூஸ். மேபி இந்த டேபிள் ஆடுதுன்னு சொல்லி நான் அடியில கூட வைக்கலாம், ஆனா அது ப்ராப்பரான யூஸ் கிடையாது. சிமிலர்லி ஆத்மாவுடைய உண்மையான பர்பஸ் ஆர் ஆத்மாவோட உண்மையான ஆக்டிவிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு சேவை பண்ணக்கூடியதா இருக்கணும், கடவுள் பத்தின விஷயங்கள்ல அட்ராக்ஷன் கொள்றதா இருக்கணும். ஸோ இப்போ இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் 10 பார்ட் வந்தும் இப்படி ஒரு விஷயத்து மேல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு சூப்பர் பவர் மேல அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது ஆக்சுவலி அது நமக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் தான். பட் நம்ம என்ன பண்றோம், கடவுளை பத்தின விஷயங்களை கேட்கறது இல்லை. இன்னைக்கு வெளி உலகத்தை யாராவது சொல்லி தராங்களா? ஸ்கூல்லயும் சொல்லி தரது இல்லை, காலேஜ்லயும் சொல்லி தரது இல்லை, சினிமாலையும் சொல்லி தரது இல்லை. ஸோ இங்க போற இடத்துல எல்லாம் நம்ம இவங்களை பத்தி கேட்கறதுனால கடவுளுடைய சூப்பர் பவர் மேல இருக்க வேண்டிய அட்ராக்ஷன் என்ன ஆகுது, இவங்க மேல நமக்கு போயிட்டு இருக்கு. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆக்சுவலி சோல் இஸ் ஈகர் டு see some சூப்பர் பவர். கிருஷ்ணருடைய சூப்பர் பவர் எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம். கிருஷ்ணர் வெறும் 7 வயசு இருக்கும் பொழுது கோவர்தன மலை அப்படின்றது வந்து தன்னுடைய இடது கை சுண்டு விரல தூக்குனாராம். வெறும் சுண்டு விரல் கிடையாது. ஏன்னா இந்த 2 கையில இருக்கிறதுலயே ஸ்ட்ரென்த் குறைஞ்ச கை எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் எல்லாருக்குமே? லெஃப்ட் ஹேண்ட், அன்லஸ் இஸ் எ லெஃப்ட் ஹேண்டட் பர்சன். அவனுக்கு ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பார்த்தோன்னா எல்லாருக்கும் வலது கை தான் ஸ்ட்ரென்த், இடது கை வீக். அந்த வீக்கான இடது கையில இருக்கக்கூடிய 5 விரல்ல வீக்கான விரல் எது? சுண்டு விரல். அந்த சுண்டு விரல்ல கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி நிறுத்துறாரு. ஆனா நம்ம இதை கேட்கறது இல்லைன்றனால நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு 5 பேருக்கு மேலே ஏறி பறந்துட்டு இருந்தா ஸோ இது சூப்பர் பவர் நினைச்சு நம்ம அட்ராக்ட் ஆகிறோம். ஸோ சாஸ்திரம் இந்த ஒரு விஷயத்த சொல்லுது. இதுவும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்.
இதை விட இம்பார்ட்டண்டா இன்னைக்கு நம்ம கான்செப்டுக்குள்ள போகிற ஒரு விஷயம், இந்த சூப்பர் பவர் பத்தி நம்ம பார்க்க போறதுல இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை கான்செப்ட் நான் சொன்னேன், எல்லாத்துலயும் ஒன்னே தான் காட்டுறாங்க, எல்லாத்துலயும் அதே கையில இருந்து தான் கம் வருது, அதே மாதிரிதான் பறக்கிறாரு, அதே பொசிஷன் தான், அதே ட்ரெஸ் தான். இதெல்லாத்தையும் விட இந்த எல்லா பார்ட்லயும், அது ஸ்பைடர்மேனா இருக்கட்டும், சூப்பர்மேனா இருக்கட்டும், நீங்க சொன்ன அவெஞ்சர்ஸ் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எல்லாத்துலயும் ஏன் இவங்க வராங்கன்றதுக்கு ஒரு காமன் ரீசன் இருக்கு. என்ன? வில்லன் வருவான். ஓகே, கரெக்ட் தான். வில்லன் வந்து என்ன பண்ணுவான்? உலகத்தை அழிக்க பார்ப்பான். கரெக்ட். அதுதான் நான் கேட்க வந்த ஆன்சர். பொதுவாகவே நம்ம சூப்பர் பவர்னு பேசும்பொழுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அதீத சக்தி, நார்மலா இல்லாத சக்தின்னு சொன்னீங்க. பட் அந்த சக்தியை யூஸ்வலா எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, எப்பயாவது எங்கேயாவது ஒரு அழிவு ஏற்பட போகுது, எங்கேயாவது ஒரு டிசாஸ்டர் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா. இப்ப இந்த படம் நானும் போய் பார்க்கல, நீ யாராவது பாத்தீங்களா? வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்களா? ஸோ என்ன இருக்கும், வேற என்ன கான்செப்ட் இருக்க போகுது? அதே தானே. ஏதாவது ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கும், அந்த டேஞ்சர்ல இருந்து காப்பாத்துறதுக்காக ஸ்பைடர்மேன் தன்னுடைய சூப்பர் பவரை பயன்படுத்துறாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நீங்க எல்லாரும் ஒரு டேஞ்சரை காப்பாத்துற ஒரு சூப்பர் பவரை அன்லீஷ் பண்ண போறீங்க. ஸோ யா, சூப்பர் பவர்னா வெறும் பறக்கிறது மட்டும் சூப்பர் பவர் கிடையாதுன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் போக போக. இப்ப நான் சொல்ல வந்த மாதிரி விஷயம், இந்த ஒரு இடத்துல சூப்பர் பவர் எப்ப யூஸ் பண்றாங்க, எங்கேயாவது ஒரு டிசாஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா. தினமும் நம்ம நியூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் படத்துல மட்டும்தான் அந்த டிசாஸ்டர், ஒரு ஆபத்தான சூழ்நிலை கிடையாது. சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணுங்களேன், ஒரு நியூஸ் பேப்பர்ல எத்தனை பக்கங்கள் இருக்கும், எத்தனை பேஜஸ் இன்னைக்கு வரும்? 10, 15. அந்த 15 பேஜ்ல இந்த மாதிரி டிசாஸ்டர் பத்தின நியூஸ் எத்தனை பேஜ்ல இருக்கும்? ஒரு ஹாப்பியான நியூஸ் எத்தனை பேஜ்ல இருக்கும்? இதுதான் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது மட்டும்தான் இருக்கும். வெஞ்சு போனா எங்கேயாவது ஒரு பேஜ்ல ஒரு நகைக்கடையோட விளம்பரம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு கிரிக்கெட் நியூஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமா பத்தின ஒரு சின்ன நியூஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ், செய்தித்தாளா இருக்கட்டும், இல்ல டிவியா இருக்கட்டும், இல்ல மொபைல் போன்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ஷார்ட்ஸ்ல வர இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஏதாவது ஒரு டிசாஸ்டர். இப்ப இந்த ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா என்னென்ன டிசாஸ்டர்லாம் இருக்கு? ஃப்ளட் இருக்கு, ஃபயர் இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் ஆர் ஒரு வார் இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. சுனாமி மாதிரி தெரியுது, பெரிய டிராபிக், ஒரு கமோஷன் இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட தினமும் பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவோ பார்க்குறோம் இல்லையா? வார் சும்மா எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு வார் அப்படின்றது. இப்ப கூட போன வாரம் ஒரு போட்டோ, ஒரு நியூஸ்ல ஒன்று பார்த்துருந்தேன். சைனால இருந்து இந்தியா பக்கம் டைரக்ஷனை நோக்கி ஏகப்பட்ட ராக்கெட், இந்தியாவை நோக்கி தாக்குதலுக்கு அவங்க வந்து தயாரா ஏகப்பட்ட ஏவுகணைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியாது இல்லையா, இன்னைக்கு ஒரு விதத்துல நம்ம நினைக்கிறோம், வாவ் என்ன ஒரு சூப்பர் பவர், ஒருத்தங்க கிட்ட வந்து நியூக்ளியர் பாம் இருக்கு, இந்த பாம் இருக்கு, அந்த டெக்னாலஜி இருக்கு. ஒரு தடவை நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூத் ப்ரோக்ராம்ல நம்ம கிளாஸ்ல தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் பிளே பண்ணி காட்டிருந்தேன், ஒரு வீடியோ. இந்தியாவில வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஏவுகணை வந்து இந்தியாவில தான் இருக்கும். அது போச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் போய் 5 பார்ட்டா டிவைட் ஆகி யாராலையும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அக்னி. ஸோ இப்போ நம்ம அதை பாராட்டுறோம், அது ஒரு உண்மையிலேயே சூப்பர் பவர்னு சொல்றோம். பட் இப்போ அது வேற யாரோ ஒருத்தன் கைக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவன் அவன் நம்மளையே திருப்பி நம்ம பக்கம் ப்ரோக்ராமிங் பண்ணி ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்துனா அந்த ஏவுகணை வந்து இல்ல இந்த நாட்டுக்காரங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, நான் திரும்பி இங்க வரக்கூடாது அப்படின்னு அதனால யோசிக்க தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ ரோபோட்ஸ், ஏஐ, அதுவும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அதை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிக்காரன் அதை ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆச்சு, ஓங்கி பலார்னு ஓனரே அறையுது. அந்த மாதிரி வீடியோஸ் கூட நீங்க பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு விதத்துல சூப்பர் பவரா இருந்தாலுமே கூட அதுவே கூட மறுபடியும் டிசாஸ்டருக்கு காரணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி வாரா இருக்கட்டும்,
எவ்வளவோ இது ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் கேள்விப்பட்ட பிளேன் கிராஷா இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு அந்த சூப்பர் பவர் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஸ்பைடர்மேன் அப்படியே பறந்து போய் அப்படியே அந்த ஃபிளைட் அப்படியே தூக்கி பிடிச்சி அந்த பில்டிங்ல மோதாம நம்ம வந்து காப்பாத்திருப்போம். ஸோ ஏகப்பட்ட டிசாஸ்டர்ஸ் எப்பொழுதுமே போயிட்டே தான் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசாஸ்டர்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றது எப்பொழுதுமே ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னாலே வயலன்ஸ், ரேப், மர்டர், சூசைட், கரப்ஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ், அதுவும் டிசாஸ்டர் தானே. நமக்கான டிசாஸ்டர் அது. டிவோர்ஸ் வேற, ட்ரக் அடிக்ஷன் இல்லையா? இது எல்லாமே ஒண்ணு அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற டிசாஸ்டர், அது நமக்கே நம்ம கொடுத்துக்கிற டிசாஸ்டர். ரீசெண்டா துரதிருஷ்டவசமா தான் உண்மையிலே சொல்லணும், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது பெரிய தப்பு இல்லையான்னு கூட அவங்க நினைக்கலாம். போன வாரம் இதே மாதிரி இன்னொரு நியூஸ், பெரிய டிசாஸ்டர் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, ஆர் ஈவன் சாதாரண காமன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது எவ்வளவு பெரிய டிசாஸ்டர்ஸான நியூஸ். ஆனா நிறைய பேர் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லை. கர்நாடகாவை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கர்நாடகால மோர் தென் 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். They have been identified that they are affected by HIV. ஸோ உடனே இப்போ வந்து கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் பண்ணி இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். என்ன சூப்பர் பவர்? எல்லா காலேஜ்லயும் HIV டெஸ்ட் பண்ற ஒரு கேம்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. சரி, HIV டெஸ்ட் பண்ற கேம்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த சூப்பர் பவர்ல HIV வைரஸ் பரவாம போயிடுமா? இல்ல, அந்த கேம்ப்ல வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். டெஸ்ட் பண்ணி யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோ, ஈவன் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து இதை பத்தின விழிப்புணர்வு கொடுக்கணும். கொடுத்து அவங்கள வந்து எப்படி ப்ராப்பரா கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரணும். இதை இன்னைக்கு சொசைட்டில நம்ம சொல்ற சொல்யூஷன். பட் ஆனா அது எவ்வளவு ஒரு மோசமான சொல்யூஷன். இப்பேற்பட்ட விஷயங்கள் எப்படி உண்மையிலே அது சூப்பர் பவரோ, அது உண்மையிலே ஹெல்ப்போ கிடையாது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் போக போக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட மாதிரி தான் இது எல்லாமே இன்னைக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம். கரெக்டா? இந்த ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணி we have to bring some solution. அதுக்கு தான் இன்னைக்கு லீடர்ஸ் இருக்காங்க சொசைட்டில, சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஆர் ஈவன் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ், இன்டெலிஜென்ட் பீப்புள் சொசைட்டில இருக்கும். இன்னைக்கு அதிகமா டெக்னாலஜி டெவலப் ஆகுது நம்ம சொல்லும் பொழுது இந்த கிராஃப் ஆக்சுவலி எப்படி இருந்திருக்கணும்? இந்த கிராஃப் கீழே வந்திருக்கணும். ஆனா இந்த கிராஃப் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ப்ராப்ளமும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த ராக்கெட் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அது ஒரு விதத்தை நம்ம சூப்பர் பவர்னே நினைச்சாலும் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are capable of, யாரோ சொன்னீங்க ஒரு வேர்டு, மிஸ்யூசிங் இட். இப்போ ஜென்யூனா எனக்கு ஆன்சர் நீங்க சொல்லணும். இந்த மாதிரி உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சரியா? உங்களுக்கு இப்ப நம்ம இந்த சினிமால பாக்குற மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு, உங்களால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. கிடைச்சுன்னா உண்மையிலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் பவர் வச்சு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு. கிடைச்சோன்னு அந்த சூப்பர் பவரை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையிலே அந்த பிரச்சனைக்கு போவோமா, பிரச்சனையை சால்வ் பண்ண போவோமா, ஆர் நம்மளுடைய செல்ஃபிஷா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த சூப்பர் பவரை பயன்படுத்துவோமா? இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கும், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்ட்டு. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். ஸோ சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னா முதல்ல நான் அது எனக்கு யூஸ் பண்ணி பார்க்குறேங்க, அது வேலை செய்யுதான்னு பார்க்குறேங்க இல்லையா? நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோமா இல்லையா? நீங்க நம்ப மாட்டீங்க, நம்பிக்கை இல்லை. ப்ரூஃபா ஒரு வீடியோ காட்டவா? ஒரு வீடியோ காட்டுறேன், ஒரே நிமிஷம். இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய யூத் ப்ரோக்ராம்ல முன்னாடி வந்து சில பேர் இதை பார்த்துருக்காங்க. நீங்களையும் மேபி கூட சில பேர் இதை நீங்க பார்த்துருக்கலாம். இந்த வீடியோவை
ப்ளே பண்ற பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல, இதை பார்த்தா மாதிரி என்ன என்ன இது வரைக்கும் பார்த்ததில் என்ன தெரிஞ்சது? ஒர்க் ஆகலாம், வேலை செய்கிற இடத்துல ஒரே டென்ஷனில் இருக்கான், பிரச்சனை. உடனே அவன் என்ன பண்றது, என்னடா கடுப்பா இருக்குன்னு சொல்லி எட்டி உதச்சி அந்த இடத்துல கோவத்தை காட்டிட்டு இருக்கான். சரியா? என்னன்னு புரிஞ்சுதா இப்ப பார்த்த வரைக்கும்? முதல்ல புரிஞ்சுதா புரியலையா? அந்த மிஷினை எட்டி உதச்சிட்டு இருந்தாங்க கோவத்துல. திடீர்னு ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் ஆகி வருது. பேப்பர்ல கருப்பு கலர்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. என்னடா நம்ம இதை வைக்கவே இல்லையான்னு சொல்லி அந்த பேப்பரை தூக்கி ஓரம் போடுறோம். ஓரம் போட்டு நான் வேலை செஞ்சு இருக்கும்போது டீ குடிச்ச கப்பு அந்த டேபிள் மேல வச்சா திடீர்னு அந்த பேப்பருக்குள்ள போயிடுச்சு கப்பு. உடனே கை விட்டு பார்க்கறான். கை விட்டோன்னே அந்த ஷோர் ஸோ அந்த பேப்பர்ல வந்து ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுதா? ஸோ நான் ஒரே நிமிஷம், நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் புரிஞ்சதுல அதை பார்த்தோன்னு. ஸோ அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஒரு பேப்பர் கிடைச்சது. கிடைச்சோன்னா முதல்ல என்ன அவனுக்கு தோண ஆரம்பிச்சுது, இதை யூஸ் பண்ணி நான் எனக்கு தேவையானதெல்லாம் என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடைக்க ஒன்று ஒன்றா கிடைக்க இன்னும் பேராசை ஜாஸ்தியாகி கொஞ்சம் அழலாம், சரி அதோடையாவது போயிருக்கலாம் நிம்மதியா, அந்த பேப்பராவது அவங்ககிட்டே இருந்திருக்கும். இப்ப அதை வச்சு எடுக்க போய் ஆசை யாரதான் விட்டுச்சு, இன்னும் உள்ள போய் கடைசியில உள்ள விழுந்துட்டான். ஸோ இது நார்மலி எப்படி ஒருத்தவங்க மெட்டீரியலி ஹவு பீப்புள் ஆர் கிரீட் அப்படின்றத காட்டுறது ஒரு வீடியோ இது. ஸோ இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை அப்படி நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சூப்பர் பவர் கிடைச்சாலும் கூட சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல நம்ம சினிமால பாக்குற மாதிரி உண்மையிலேயே எத்தனை பேர் அதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின் மார்க். ஏன்னா மோஸ்ட்லி வி ஆர் ட்ரெயின் டு மிஸ்யூஸ் திங்ஸ். ஒரு விஷயத்தை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்ன்ற ட்ரைனிங் நமக்கு இல்லை. அதை மீறி நம்ம ப்ராப்பராகவே யூஸ் பண்றோன்னே வைங்க. இப்போ நீங்களாம் சொல்லலாம், நானும் இந்த மாதிரி கிடையாது ப்ரோ, நானும் இந்த மாதிரி கிடையாது, நான் உண்மையிலே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க? உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, வெளியே உலகத்தில் வந்து வயலன்ஸ், மர்டர், ரேப், சூசைட் இதெல்லாம் இருக்கு. என்ன பண்ணி இதை நம்ம
கம்மி பண்ண வைக்கும். என்ன என்ன பண்ணுவீங்க? அது வந்து வெளியில இருந்து வர இடத்துக்கு லாக் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் ஒரு ஒரு ரூல் போடுவேன்னு சொல்றீங்க. ஒரு ஒரு ரூல் எஸ்டாப்ளிஷ், ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன். ஸோ ஒரு சட்டத்தை கொண்டு வரதன் மூலியமா இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, வேற? அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மேரேஜ் லைஃப்னா ஒரு ப்ராப்பரா எதுக்காக மேரேஜ்ன்றது நடக்குது, இது பார்த்தா ஒரு ப்ராப்பர் நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா டிவோர்ஸ்ன்றது குறையும். ஸோ இப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு மேரேஜ் பத்தின என்ன சொல்ற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சில சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். ஓகே. ஃப்ளட்டு வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, பெரிய பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களால் ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து போய் இந்த தீயை வரதுக்கு முன்னாடி அணைச்சிருக்க முடியாது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுவோம், என்ன சொல்யூஷன் நம்ம பண்ணுவோம்? நம்ம நினைப்போம் இல்லையா, உள்ள ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோன்னே நம்ம ஃபீல் பண்றோம்ல, சே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இந்த ஃபயர்ல எத்தனை பேரோட வீடு போச்சு, இந்த ஃப்ளட்ல எத்தனை பேரோட வீடு போச்சு, நம்ம போய் அவங்களுக்கு வந்து நிறைய துணிமணி கொடுக்கலாம், நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, சுனாமி வந்தது இல்லையா 2004. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு அந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாம் பாதிச்சிருந்ததுன்னா, மற்ற இடத்துல இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட்ல இருந்தே நீங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து உங்களுடைய பழைய துணி எல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க, அட்லீஸ்ட் இந்த துணி இல்லாதவங்களுக்கு அந்த பழைய துணியாவது போய் சேரும். உங்க யாராலும் நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்க வந்து காசா கொடுக்கலாம், இல்லை நீங்க இன்கிரீடியன்ஸா கொடுக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு இது சொல்யூஷன், இது ஒரு சூப்பர் பவரா இருக்கலாம், இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கப்ப நம்ம அவங்களுக்கு பணம் தரது, ஆர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா ப்ராப்ளம் தீரும். ஆர் ஒன் ஆஃப் த பயஸ் ஆக்டிவிட்டி இது. இப்போ சாப்பாடெல்லாம் நம்ம கொடுக்குறோம், தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு முன்னாடி காலத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிணறு வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஆர் இப்போ ஈவன் அவர் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, ட்ரக்குக்கு நம்ம ஏதாவது ஒரு ரூல் போட்டோம்னா அந்த ட்ரக்ன்றதை வந்து நம்ம ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாற்ற முடியும். டிவோர்ஸுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா மேபி அந்த டிவோர்ஸ்ன்றது குறையும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னோட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ட்ரக் நிறுத்துறதுக்கான ரூல் போடணும் ஆர் ரூல்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா? இருக்கு, கரெக்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ப்ராப்பரான மேரேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்கான முகாம்கள், கேம்ப்ஸ், சென்டர்ஸ் நீங்க கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இது ஏற்கனவே இருக்கா இல்லையா? ஏற்கனவே இருக்கு. இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா இவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இவங்களுக்கு நம்ம துணி கொடுத்தோம்னா இவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்த உடனே அந்த ப்ராப்ளம் இதுக்கப்புறம் ஏற்படவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கா? அகைன் அண்ட் அகைன் ப்ராப்ளம் இஸ் கமிங். நம்ம மறுபடியும் ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம். இது எல்லாமே ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான், இயர்ஸ் அண்ட் இயர்ஸா. இப்ப நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அந்த நியூஸ் பேப்பர் பத்தி நான் காட்டியிருந்தேன் இல்லையா, தினமும் வருது அப்படின்னு சொன்னேன். நம்ம பேசும்போதே சொல்லிட்டு இருந்தோம், இது இன்னைக்கு நேற்று நியூஸ் பேப்பர்ல மட்டும் கிடையாது. இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம், கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன இருக்கு? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இன் ஹிஸ்டரி. அப்படியே வருஷக்கணக்கா வரலாறுகள் வந்து ஆரம்பத்துல சொல்லும், இவ்வளவு பெரிய விபத்து நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்ட்டு. வார், இப்ப கூட நம்ம சைனாவை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். போன வருஷமும் ஞாபகம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இன்சிடென்டா ஆச்சு. சோ சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையான சூப்பர் பவர் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சொசைட்டில ஏற்படுற ஒரு பிரச்சனைக்கும் அந்த ஆன் ஸ்பாட்ல கொண்டு வரக்கூடிய சொல்யூஷனோ, ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் ஆக்சுவலி அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. அது மேபி சும்மா மேல மொழிகி பூசுற மாதிரி. இப்போ உங்களுக்கு அரிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, இச்சிங்கா ஃபீல் பண்றீங்க, உடனே என்ன பண்ணுவோம்? முதல்ல எடுத்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்? சொரியும் அந்த இடத்த. சொரிஞ்ச உடனே எப்படி இருக்கும்? கொஞ்சம்
நல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும்ன்றத விட நல்லா இருக்கும், சுகமா இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் அரிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? இன்னும் நல்லா சொரியும். அதை விட திருப்பி இன்னும் கொஞ்சம் அரிப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு பார்த்தோம், நிக்கல. அடுத்தது என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட போவோம். கரெக்டா? டாக்டர் கிட்ட போயிட்டு சொல்றோம், சார் எனக்கு இந்த மாதிரி கை ஃபுல்லா அரிச்சுக்கிட்டே இருக்கு. சோ என்ன பண்ணுவார் டாக்டர்? என்ன பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். டாக்டரும் அதே மாதிரி சொரிஞ்சுடுவாரு. டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தம்பி உனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்பா, இவ்வளவு அரிப்பு ஏற்பட்டிருக்கா, சரி நீ பக்கத்துல பாரு ஒரு பிளட் டெஸ்ட் சென்டர் இருக்கு, நீ போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா. டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு வெளியில அரிக்குது, நீங்க பிளட் டெஸ்ட் போய் எடுத்துட்டு வர சொல்றீங்க, எனக்கு 2 தடவை சொரிஞ்சு விடுங்க சரியா போயிடும். அது சொல்யூஷன் கிடையாது. டாக்டர் சொல்றது நம்ம புத்திக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனா டாக்டர் சொல்றதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் கெயின் பண்ணிருக்க நாலேஜ்ல நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய ப்ராப்பரான சொல்யூஷன். ஸோ இப்போ அந்த டாக்டர் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்தோன்னு அந்த டாக்டர் சொல்றாரு, உன் பிளட்ல இம்பியூரிட்டி இருக்குப்பா, ஸோ உனக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், பின்னாடி திரும்ப அப்படின்னு இன்ஜெக்ஷன் போடுறாரு. டாக்டர் எனக்கு அரிக்கிறது இங்க, நீங்க என்ன பின்னாடி போய் இன்ஜெக்ஷன் போடுறீங்க? கேட்கறதுக்கு ஆர்குமெண்ட் லாஜிக்கலா இருக்கலாம், ஆனா ப்ராப்பரான சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளமுக்கும் இருக்கக்கூடிய ரூட்டை ட்ரீட் பண்ணணும். ப்ராப்ளமுடைய ரூட் என்னவோ, இப்போ இந்த இச்சிங்கோடைய ப்ராப்ளமுடைய ரூட் என்ன? பிளட்ல இம்பியூரிட்டி. ஸோ அந்த டாக்டர் ஒரு மெடிசின் தராரு, ஒரு இன்ஜெக்ஷன் தராரு, அதை போட்டோன்னே ஒரு நாள் கண்டிப்பா அந்த இச்சிங்கிறது நின்றுடும். ஸோ சேம் திங் சாஸ்திரத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாம்பழம் மரம் இருக்கு, நமக்கு அதுல இருந்து மாம்பழம் வேணும், இலை வேணும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்க வீட்டுல சின்னதா ஒரு மரம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு இருக்கீங்க, மரம் நல்லா கொஞ்சம் உயரமா வளர்ந்துருச்சு, இன்னும் எந்த மாம்பழமுமே வரல. பட் ஓகே வரல, ஸ்டில் நீங்க என்ன பண்ணணும்? தினசரி என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். தண்ணி எங்க ஊற்றணும்? மரத்துக்கு எந்த இடத்துல ஊற்றணும்? மரத்துல மேலதான் பழம் வருது, அதனால நான் தினமும் தண்ணி ஒரு இலையா போய் நான் ஊத்துறேன். நான் சிரிக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலைக்கா நான் தண்ணி ஊத்தணுமா, இல்ல மரத்தினுடைய வேருக்கு தண்ணி ஊத்தணுமா? பாக்குறதுக்கு தோணலாம், என்னங்க போய் தண்ணியை போய் கீழே ஊத்திட்டு இருக்கீங்க, எந்த யூஸ்மே இல்லாம, மேலதான் பழம் வரப்போகுது, கீழே போய் ஊத்துறதுல என்னங்க யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிற கேள்வி வேணா லாஜிக்கா தெரியற மாதிரி இருக்கலாம். ஆனா யாரு புத்திசாலியா இருக்கானோ அவனுக்கு தெரியும், உண்மையான ப்ராப்ளம் கான சொல்யூஷன் ரூட்ல இருக்கு. ரூட்டுக்கு நம்ம ப்ராப்பரா மரத்துக்கு தண்ணி ஊத்தி நம்ம வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் பேஷன்ஸா நம்ம பொறுமையா காத்திருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்கான சொல்யூஷனும் கிடைக்கும், அந்த ப்ராப்ளமும் எக்ஸிஸ்டிங் ஆகாது. மரத்துல இருந்து பழமே வரலன்ற பிரச்சனையே தீர்ந்துடும். கரெக்டா? பழமும் கிடைக்கும், ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அப்படிப்பட்ட விஷயத்த பண்றதுக்கு பேரு தான் சொல்யூஷன். அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ற சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மரத்துல மேல தண்ணி ஊத்துற மாதிரியும், உடம்புல அரிக்கும் போது இச்சிங் சென்சேஷனுக்கு சொரிஞ்சுக்கிற மாதிரியும் தான். அதாவது எதை சொல்றேன் அப்படின்னா, பசியில இருக்கிறவங்களுக்கு நம்ம போயிட்டு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு கொடுத்தா போதும், அவனுக்கு வந்து ஒரு பெட்டரான சாப்பிடக்கூடிய பொசிஷன் அவனுக்கு லைஃப்ல இருந்துட்டா போதும், அது வந்து அவனுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப அந்த நான் சொன்ன அந்த டிசாஸ்டர் வந்தப்போ, ஐயோ சாப்பிட வழி இல்லாம போயிட்டாங்க, தூங்க வழி இல்லாம, தூங்க இடம் இல்லாம போயிட்டாங்க, ஸோ நம்ம அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மட்டுமே போதுமானது இல்லை. ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே பார்த்தோம்னு வைங்களேன், இந்த ஆக்டிவிட்டி, அதாவது சாப்பிடுறது, தூங்குறது, மற்ற எல்லா விஷயமுமே, அந்த சூப்பர் பவரா இருக்கட்டும், ஆர் ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் நம்ம நினைச்சு எதெல்லாம் யோசிச்சோமோ, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை பத்தி பேசிட்டு இருந்ததா இருக்கட்டும், டிவோர்ஸை பத்தி பேசிட்டு இருந்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கொடுக்குற சொல்யூஷன் எல்லாமே நம்ம மேலோட்டமா தர சில சொல்யூஷன்ஸ் தானே தவிர, அந்த ப்ராப்ளம்கான மெயின் ரூட் காஸ் என்னவோ அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லையா. இப்ப கிரீடை பத்தி நான் ஒரு வீடியோ காட்டினேன், நீங்க பாதியில போயிட்டீங்க.
அப்புறமா பாருங்க, இந்த ப்ராப்ளம்ஸை பத்தி பிரபுபாத் ஒரு விஷயம் பேசுறாரு. ஆக்சுவலா அது இங்கிலீஷ்ல இருக்கும், சிம்பிளா தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சிம்பிள் இங்கிலீஷாக தான் இருக்கும். Bhagavad Gita, it is said, Janma Mrityu Jara Vyadhi Dukkha Dosanudarsam. We are trying to be happy, fighting with unhappiness. We are trying to be happy, fighting with unhappiness. ஸோ ஏகப்பட்ட டிசாஸ்டர், ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. we are trying to be happy, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி சமுதாயத்தை இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஆக்கிட முடியாதான்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ பிரபுபாத் ஒரு விஷயம் சொல்றாரு, But we are trying to be happy, fighting with unhappiness. But we do not know our real unhappiness are. நம்மளுடைய உண்மையான அன்ஹாப்பினஸ் என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கு. உண்மையான அன்ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, that we have to die. என்னது? ஏன்னு கேளுங்க, சொல்லுங்க. We have to become busy and we have to accept all. This is intelligence. That I am trying to solve all the problems of life by advancement of civilization, education, scientific knowledge, and so many things. That's our life. But what is the solution of these four principles of miserable condition? Birth, death, old age, and disease. And because we cannot make any solution, we set aside these four problems. We go with the temporary problem and become busy to solve it. And in this way, we waste the valuable human form of life, like the cats and dogs. ஆக்சுவலாக செம்ம ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இது எல்லாமே. புரிஞ்சுதா? ஸோ பிரபுபாதர் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போ நம்ம லைஃபோட உண்மையான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வேற டெம்பரரியான ப்ராப்ளம்ஸ், உண்மையான ப்ராப்ளம்னு ஒரு 4 ப்ராப்ளம் சொல்லியிருந்தார். என்னென்னா, பர்த், டெத், ஓல்டேஜ், டிசீஸ். இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணுற உண்மையான ப்ராப்ளம். அந்த ஃபிலிமில் வர ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், சூப்பர்மேனாக இருக்கட்டும், உண்மையிலே அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சூப்பர் பவர் வச்சு இந்த 4 ப்ராப்ளம்லேருந்து ஒருத்தனை வெளியில் வர வைக்கிறதுக்கு. ஸோ பிரபுபாதர் சொல்கிறார், ஆனால் சொசைட்டியில் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பர்த்து, டெத்து, ஓல்டேஜ், டிசீஸ்ன்றதுலாம் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம், இது பிரச்சனையே கிடையாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலேயே பிரச்சனை நினைக்கிறது, நம்ம நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், பணம் பிரச்சனை இருக்கக்கூடாது, சாப்பாடு பிரச்சனை இருக்கக்கூடாது, தூங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல ஒய்ஃப் இருக்கணும், இதெல்லாம் இல்லாம போயிட்டாதான் பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். இதுல கடைசியா வீடியோல ஒரு லைன் சொன்னாரு, உண்மையான 4 பிரச்சனைக்கு நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னா நீங்க ஹியூமனா வாழல, கேட்ஸ் அண்ட் டாக்ஸா வாழ்றோம்னு சொன்னாரு. என்னங்க இது, கேட்ஸ் அண்ட் டாக்ஸா நம்ம வாழ்றோமா? சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஹோல் லைஃப்மே சொசைட்டில நம்ம எல்லாரும் இந்த ஈட்டிங், ஸ்லீப்பிங், இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்யூஷன் கொண்டு வரோம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சி இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல போய் இவ்வளவு செட்டிலா ஒரு நல்லா காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணி நான் உட்காந்து சாப்பிட்டேன்னா சக்சஸ் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இதே ரோட்ல ஒருத்தன் வீடு இல்லாம தெருவில் உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு வைங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு வைங்க, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, இன்னைக்கு சொசைட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் படி 2 பேர்ல யாரு பெஸ்ட் நம்ம நினைப்போம்? இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது. நம்மளுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், என் லைஃப்ல ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நபர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா பிரபுபாதர் அந்த வீடியோல சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வாழ்றதுக்கும் ஒரு நாய் பூனை மாதிரி வாழ்றதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னாரு. இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த நபர் இங்க உட்காந்து சாப்பிடுறாரு, ஓகே, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறாருன்னு வச்சுக்குவோம். பக்கத்துல இன்னொரு கம்பேரிசன், ஒரு நாய் ஒரு தட்டுல இருக்கிற ரைஸ் சாப்பிட்டு இருக்கு, அவர் பெரிய டேபிள்ல அந்த ஒரு பிளேட்ல இருக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்து சாப்பிடுறாருன்னு வச்சுக்குவோம். இந்த நாய் எந்த காசுமே இல்லாம ஃப்ரீயா இதை சாப்பிடுதுன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டுல உண்மையிலேயே என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எந்த விதத்துல இதை விட அது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க?
எதனால ஓகே, இந்த நாயின்ற போட்டோ கூட விட்டுருங்க. இப்ப நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன், ரோட்ல உட்காந்து ஒருத்தர் சாப்பிடுறாருன்னு சொன்னேன், அங்க ஹோட்டல்ல இருந்து உட்காந்து சாப்பிடுறவரை பத்தி கேட்டேன். ரெண்டுல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்களுமே இப்ப சொன்னீங்க அதுதான் பெஸ்ட்னு. எதனால அது பெஸ்ட் ஆயிடுச்சு? கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிட்டா அது பெஸ்ட். ஆனா ரெண்டு பேருமே சாப்பிட மட்டும் தானே செய்யறாங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம், இந்த ரோட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கவர் கம்ஃபர்டபுள் இல்லாம சாப்பிடுறாருன்னு வச்சுக்குவோம். ரெண்டு பேருக்கும் சாப்பிட்டு முடிச்சோன்னா வயிறு ஃபுல்லாகுமா ஃபுல்லாகாது? ரெண்டு பேரோட ஆக்சுவல் கோல் என்ன, எண்ட் ரிசல்ட் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை? வயிறு ஃபுல்லாகணும்ன்றதுதான். ஸோ அது நீ கீழே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, மேலே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி. இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்றேன். இது ஒரு போட்டோ இருக்கு, இந்த பக்கம் ஒரு போட்டோ இருக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? தண்ணி குடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பெரிய ஒரு கிளாஸ்ல குடிக்கிறாரு, ஓகே, அது கொஞ்சம் காசு போட்டு வாங்கிருக்காருன்னு வச்சுக்குவோம். இன்னொருத்தர் கையில பிடிச்சு குடிக்கிறான். இப்ப ரெண்டு பேர்ல கிளாஸ்ல குடிக்கிறதுனால அவரோட தண்ணி டேஸ்டா இருக்குமா? இவன் வெறுமன கையில பிடிச்சு குடிக்கிறதுனால இவரோட தண்ணி வந்து டேஸ்ட் இல்லாம போயிடுமா? ரெண்டு பேரும் அதே தண்ணி தான் குடிக்கிறாங்க. குடிக்கிற விதம் வேணா வித்தியாசமா இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி குடிக்கிறதுக்கு பதிலா அப்படி குடிச்சோம்னா நம்ம லைஃப் கம்ஃபர்டபுள் ஆயிடும், இப்படி சாப்பிட்டதுக்கு பதிலா ஒரு சேர்ல உட்காந்து சாப்பிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து சூப்பர் ஆயிடும், இதுதான் நம்ம லைஃப் கொண்டு வர சொல்யூஷன் நம்ம நினைக்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்க கம்ஃபர்டபுள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, சேம் திங் தூங்குறதுலயுமே எடுத்துக்குவோம். எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து கம்ஃபர்ட்னு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இது. கம்ஃபர்ட் ஸ்லீப் கீழே என்ன டேக்லைன் கொடுத்துருக்காங்க? பெட்டர் ஸ்லீப் பெட்டர் லைஃப். நீ வந்து இந்த மாதிரி ஒரு குஷன்ல வந்து இவ்வளவு சாஃப்டா மெத்துன்னு இருக்கக்கூடிய இந்த பஞ்சில வந்து நீங்க படுத்தீங்கன்னா நல்லா தூங்கலாம், வாழ்க்கையும் நல்லா வாழும், உங்க வாழ்க்கை தரமே மாறிடுது அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்ப இந்த பெட்ல வந்து ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எனக்கு ஆசிரமத்துல, நாங்க ஆசிரமத்துல இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு பெட் எல்லாம் கிடையாது, தரதான், பாய் போட்டு தான் படுத்து தூங்கும். இப்ப நான் அந்த பாயில படுத்து தூங்கிட்டு இருக்கேன், இவர் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவருக்கு பெட்ல தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு நான் பாயில தான் தூங்கிட்டு இருக்கேன்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கும் தேவையான ஆக்டிவிட்டி என்ன? தூக்கம். தூக்கம் ரெண்டு பேருக்குமே கிடைக்குது. எந்த விதத்துல இப்ப பெட்ல தூங்கினால அவருடைய லைஃப் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு? கம்ஃபர்ட் பெட்ல படுத்தனால கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சா? மேபி என்னை விட இன்னும் அவர் லைஃப் கம்ஃபர்டபுளா ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பெட்ல படுத்துக்கிட்டு ஒரு சின்ன, இப்ப பெட்ல படுத்து நான் கேட்ட அதே விஷயம் தான். பெட்ல படுத்திருக்கும் போது அவர் தெரியுமா பெட்ல படுத்திருக்கேன்னா தரையில படுத்திருக்கேன்னு தெரியாது. ஸோ இப்ப கம்ஃபர்ட் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல திடீர்னு அவர் ஒரு புலி துரத்துற மாதிரி கனவு வருது. என்ன ஆகும்? நான் கம்ஃபர்ட் பெட்ல படுத்திருக்கேன், புலி வராத, புலி வந்தாலும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, ஏன்னா நான் தான் கம்ஃபர்ட் பெட்ல படுத்திருக்கேனே. பெட்டர் ஸ்லீப் பெட்டர் லைஃப். புரியுது உங்களுக்கு வித்தியாசம்? இன்னைக்கு மொத்த சொசைட்டியுமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெட்டர் வே ஆஃப் ஈட்டிங் நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா என் லைஃப்ல இருக்க ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டேன். பெட்டர் வே ஆஃப் ஸ்லீப்பிங் ஒருத்தர் வந்துட்டாரு, பெட்டர் வே ஆஃப் லிவிங் ஒருத்தர் பெரிய வீடு கட்டிட்டான், பெரிய அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் இருக்கு பெருசா, அவன் இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்துட்டான்னா அவன் ப்ராப்ளம்ல இருந்து சால்வ் பண்ணி வெளியில வந்துட்டான். இதுதான் லைஃபுடைய சக்சஸ். இதுதான் லைஃப்ல ஒருத்தனால அவனால வெளிக்காட்ட முடியும், மற்றவனால அந்த மாதிரி வாழ முடியல, இவன் இந்த மாதிரி வாழ்றான். ஸோ இதுதான் அவனோட லைஃப்ல அவன் கொண்டு வந்து சூப்பர் பவர்னு அவன் நினைக்கிறோம். ஆனா பிரபுபாதர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு? இந்த வே ஆஃப் லிவிங் இஸ் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஏன்னா உண்மையான ப்ராப்ளம் இது கிடையாது. உண்மையான ப்ராப்ளம், ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. இப்ப அந்த ஸ்லீப்பிங் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளை விட இன்னும் அந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் பெட்டர் வேயா தூங்குது. இது வந்து குதிரை, இது முதலையா? அந்த இன்னைக்கு சயின்ஸ்ல கூட நம்ம கேட்டோம் அப்படின்னா சயின்ஸ் சொல்லுது ஒரு குதிரை வந்து நின்றுகிட்டே கூட தூங்க முடியுமா. அந்த போட்டோல ஆக்சுவலி அதுதான் இருக்கு, குதிரை நின்றுட்டு தான் தூங்கும் மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அது பட் நின்றுட்டு தூங்குது, அது பெட்ல தூங்கல அப்படின்றனால அதனுடைய தூக்கம் நம்மளை விட பெட்டரே இல்லைன்னு நினைச்சோம்னா முட்டாள்தனம். அது நின்றுட்டும் அதனால பெட்டரா தூங்க முடியும். முதல்ல கண்ணை முழிச்சுட்டே தூங்குமா. அட்டாக் அதை வேற யாரும் அட்டாக் பண்ணிடாம இருக்கிறதுக்கு அதோடைய ஐலிட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா.
ஸோ அதனால ஈவன் ஈட்டிங்கா இருக்கட்டும், ஸ்லீப்பிங்கா இருக்கட்டும், ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங், இந்த 4 விஷயம், சாப்பிட்றது, தூங்குறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது, நம்மளை பாதுகாத்துக்கிறது, இன்னைக்கு மொத்த சொசைட்டிலையுமே நம்ம ஓடிட்டு இருக்கிறது இந்த 4ஐயும் ஒருத்தன் பெஸ்ட் விதத்துல பண்ணிட்டான்னா அவன் சக்சஸ்ஃபுல், அவன் வந்து சூப்பர்மேன், அவன் தான் சொசைட்டில பெஸ்ட் பர்சன். ஆனா இந்த 4 சால்வ் பண்றது ஓகே, பண்ண வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் பெஸ்டான விதத்துல சாப்பிட வேணாம்னு சொல்லல, பெஸ்டான விதத்துல நீங்க வந்து தூங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இது மட்டுமே லைஃபோடைய கோல் கிடையாது. இது வந்து மேல இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி சொரியிற மாதிரி தான். பட் ரூட் காஸ்ட்ல என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும். அந்த சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சூப்பர் பவர். அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றது தான். அண்ட் அந்த சூப்பர் பவர் ஆல்ரெடி நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. பிரபுபாதர் சொன்னார் இல்லையா, கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாதிரி வாழக்கூடாது, யார் மாதிரி வாழணும்? ஹியூமன் பீயிங்கா வாழுங்க போதும். சாஸ்திரம் சொல்லுது மொத்தம் 84 lakh ஸ்பீஷிஸ் இருக்கு. நம்ம கிளாஸுடைய ஆரம்பத்துல பார்த்தோம், ஆத்மா போட்டிருக்க சட்டை தானே இந்த உடம்புன்னு சொன்னோம். சோ ஹியூமன் பாடின்ற சட்டைய சில ஆத்மா போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? அனிமல்ஸ். அதுக்கு பக்கத்துல பேர்ட்ஸ். அதுக்கு பக்கத்துல இன்செக்ட்ஸ். அதுக்கு பக்கத்துல அக்வாட்டிக்ஸ். அதுக்கு பக்கத்துல ட்ரீஸ், பிளான்ஸ், சின்ன சின்ன லிவிங் பீயிங்ஸ். இந்த மாதிரி ஆத்மா போட்டிருக்க ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாஸ்டா ஓகே, இந்த டிவி ஸ்கிரீன்ல ப்ராப்பரா இல்ல, சோ அதுல இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் ஹியூமன் லைஃப் which is very 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 rare. இந்த ரேரான ஹியூமன் லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும்னா, வேற எந்த லைஃபாலையும் பண்ண முடியாத விஷயத்த பண்றதுதான் நம்மளுடைய சூப்பர் பவர். இப்ப நம்ம பேசணும் இல்லையா, கிளாஸுடைய ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு சொன்னீங்க, வேற யாருக்கிட்டையுமே இல்லாதத வெளிக்காட்டுறதுக்கு பேர் தான் சூப்பர் பவர்னு சொன்னீங்களா? சாஸ்திரம் அதே தான் சொல்லுது. ஹியூமன் லைஃப்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியில மட்டும்தான் நம்மளால சில விஷயத்த பண்ண முடியும். அதை மீதி இருக்க 80 lakh ஸ்பீஷிஸ் யாராலையும் வெளிக்காட்ட முடியாதும். யாரால மட்டும்தான் காட்ட முடியும்? ஹியூமன் பீயிங்ஸால மட்டும்தான். அந்த ஸ்பெஷல் பவர், அந்த சூப்பர் பவர் 84 lakh ஸ்பீஷிஸ்ல 4 lakh ஸ்பீஷிஸான ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுட்டோம்னு வைங்களேன், அப்ப பிரபுபாதர் அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாதிரி தான். we have to utilize. என்ன யூட்டிலைஸ்? பிரபுபாதர் சொன்னார் இல்லையா, ஏன்னா வேற எந்த லிவிங், வேற எந்த பாடியில இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவாலையாவது, இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஓ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வரணும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், ஓகே டிவோர்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டேன். நீங்க உடனே திங்க் பண்ணி ஒரு சொல்யூஷன் ஒன்று சொன்னீங்க. ட்ரக் அடிக்ஷன் பத்தி பேசினப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று சொன்னீங்க. இந்த மாதிரி சொசைட்டில இருக்கக்கூடிய அனிமல்ஸால ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? இல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்றதை விட்டுருங்க, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு யோசிக்கவாவது செய்யுமா? தினமும் நம்ம இன்னைக்கு வந்து சொசைட்டில ஏகப்பட்ட கசாப்பு கடை இருக்கு. சண்டே மட்டும்தான், முன்னாடி எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கப்ப சண்டே மட்டும்தான் வெட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தினசரி வெட்டிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கசாப்பு கடையில வந்து ஒரு ஆட்டு கடைன்னு வச்சுக்குவோம், மேல வந்து ஆடை படுக்க வச்சு வெட்டிட்டு இருக்கான், பக்கத்துல இன்னொரு ஆடு உயிரோட நின்றுட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்கு புல்லு கட்டு போடுறோம். அந்த ஆடு என்ன பண்ணும்? அங்க நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு 2 அடி தள்ளி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னொரு ஆட்டை வெட்டிட்டு இருக்கான். பட் இந்த ஆடு என்ன பண்ணுது? கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்ப அதே இடத்துல என்ன பண்றோம்னா, கவியரசு இருக்கான். ஒரு எக்ஸாம்பிள், கவியரசு இங்க நின்றுட்டு இருக்கு, பக்கத்துல ஃப்ரெண்டுன்றலாம் விடல, இன்னொரு ஹியூமன் பீயிங்க ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அடிச்சுட்டு இருக்கான், இல்ல வெட்டுறான், கொலை பண்ண போறானே வச்சுக்குவோம். நீ என்ன பண்ணுவ அந்த சிச்சுவேஷன்ல? 2 விஷயம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒண்ணு, அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவோம், யாரை வெட்டிட்டு இருக்காங்களோ அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பலம் இல்லைன்னு வச்சுக்குவோம், அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளாவது அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவோம் இல்லையா? அந்த ஆட்டுக்கு அந்த திங்கிங் இருக்கா? அந்த ஆளால் அதை பண்ண முடியுமா? மேபி நம்ம சில சூழ்நிலையில பார்க்கலாம். ஒரு தடவை நம்ம இந்த மீட் ஈட்டிங் பத்தி நம்ம வந்து வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஃபேக்டரியில வந்து எப்படி சிக்கன்ஸை வந்து உள்ள தள்ளி அவங்க வந்து ப்ராசஸிங் பண்ணும்போது சில
கோழி வந்து தப்பிச்சு வெளியில போகுதுன்றதை பார்க்கிறோம். பட் ஜென்ரலி அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் மிருகங்களுக்கு இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா இந்த இடத்துல அந்த ஆடு மேபி ஒருவேளை வெறுமனே அதனுடைய போக்கஸ் இங்க இன்னொரு ஆடை மட்டும் வெட்டுறதா இருந்தா மேபி இந்த ஆடு ஓடி இருக்கலாம். இப்ப இந்த ஆடோடைய அட்டென்ஷன்லாம் எங்க இருக்கு? கீழே இருந்த புல்கட்டுல. சோ அந்த ஓனருக்கு தெரியும் இந்த ஒரு புல்கட்டு நாம போட்டோம்னா போதும், அந்த ஆடோட இன்டெலிஜென்ஸ் அவ்வளவுதான். சோ நம்ம ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸும் வெறுமனே இதே அளவுக்கு. ஒரு சாப்பாடு பார்த்தோன்னா இது போதும், தூங்குறதுக்கு ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா இது போதும், ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்றதுக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு மட்டும் இருந்தேன்னா இது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரபுபாதர் சொன்ன மாதிரி கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாதிரியான வாழ்க்கை. ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனையும் தேடணும். இதை விட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பிரபுபாதர் என்ன சொல்லியிருந்தாரு? பர்த், டெத், ஓல்டேஜ், டிசீஸ். இதுதான் கிருஷ்ணரும் கீதையில சொல்றாரு. ஒரே மணி என்னாச்சு? 6:50. ஒரே ஒரு சின்ன இன்னொரு வீடியோ காட்டிட்டு முடிச்சிடுறேன். ஆக்சுவலி இது 8 minutes வீடியோ, சின்னதாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். உடல் உபயோகமற்று போகும்போது, உடல் அழிந்து போகும்போது மீண்டும் வேறொரு தாயின் கருவறைக்குள் ஆத்மா புகுகிறது. இதற்கு பெயர்தான் மறுபிறவி. நமக்கு கிடைக்க போகும் அடுத்த உடல் என்ன, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் அதை விவரிக்கிறது. பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையின் கீழ் உயிர் வாழி ஆன்மா இதற்கு முன் செய்த செயல்களின் பலனாக ஒரு குறிப்பிட்ட உடலை அடைவதற்காக ஆணுடைய விந்தின் துகளாக சிறு பகுதியாக ஒரு தாயின் கருவறைக்குள் நுழைகிறது. முதலிரவில் ஆணின் விந்து பெண்ணின் கருமுட்டையோடு கலக்கிறது. 5ஆம் இரவில் அது நீர்க்குமிழியாக மாறுகிறது. 10ஆம் இரவில் சதை பழமாக உருவெற்று பிறகு அதுவே சதை கட்டியாக மாறுகிறது. முதல் மாதம் தலை உருவாகிறது. 2ஆம் மாதம் கைகள், பாதங்கள் மற்றும் பிற உறுப்புகள். 3ஆம் மாதம் நகங்கள், விரல்கள், கண்கள், மூக்கின் துவாரங்கள், காதுகள், கால் விரல்கள், முடி, எலும்புகள், தோல், வாய் மற்றும் பால் உறுப்புகள். 4ஆம் மாதம் உடலில் 7 அத்தியாவசிய ஆக்க மூலப் பொருட்களான வெள்ளை நிணநீர், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை மற்றும் விந்து உருவாகிறது. 5ஆம் மாதம் பசியும் தாகமும் உணரப்படுகிறது. 6ஆம் மாதம் கரு அசையத் தொடங்குகிறது. 7ஆம் மாதம் உணர்வுகள் ஏற்படுகிறது. 'உணர்வை அடைந்தவுடன் அதனால் அமைதியாக இருக்க முடியாது. அன்னையால் உட்கொள்ளப்படும் உணவு மற்றும் நீரிலிருந்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற்று புழுக்கள் நிறைந்த அருவருப்பான இடத்தில் வாழ்கிறது. மிகவும் காரமான, கசப்பான, புளிப்பான, உப்பான உணவை தாய் உட்கொள்வதால் குழந்தையின் உடல் தாங்க முடியாத வேதனையால் துன்பப்படுகிறது. குழந்தையின் மிருதுவான உடலை பசியின் காரணத்தால் புழுக்கள் மீண்டும் மீண்டும் கடிக்க
பயங்கரமான வலியை அது அனுபவிக்கிறது. கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல அசைவதற்கு சுதந்திரம் இல்லாமல் குழந்தை தலைகீழாகிறது. பிறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு குழந்தை அதிர்ஷ்டமானதாக இருந்தால் தன்னுடைய 100 முற்பிறவிகளில் ஏற்பட்ட அனைத்து துயரங்களையும் நினைவில் கொள்கிறது. அதனால் துன்பத்தில் ஆழ்கிறது. அடைப்பட்ட கூட்டுக்குள் தன் முதுகும் கழுத்தும் வளைந்து ஒரு வில் போல் படுத்து கிடக்கிறது. தன்னுடைய கொடுமையான நிலையை நினைத்து மிகவும் வருந்துகிறது. இறைவா, வீழ்ந்த ஆத்மாவான நான் இந்த சிறையிலிருந்து எப்பொழுது விடுபடப் போகிறேன்? இப்படி ஒரு பயங்கரமான வாழ்வின் சூழ்நிலையில் உயிர் வாழி பிரார்த்தனை செய்கிறது. அந்த பரமபுருஷ பகவானிடம் நான் சரணடைகிறேன். அவரால் மட்டுமே எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவிக்க முடியும். எனது பாவகரமான செயல்களின் காரணமாக இப்படி ஒரு வாழ்வின் நிலையை அவர் மூலமாகத்தான் நான் அடைந்திருக்கிறேன். நான் தூய ஆத்மாவாக இருந்தும் மாயையின் தூண்டுதலால் செயல்களின் காரணத்தால் பந்தப்பட்டு ஒரு தாயின் கருப்பைக்குள் அடைபட்டு கிடக்கிறேன். எல்லையற்றவரான, எங்கும் நிறைந்த, என்றும் என் இதயத்தில் வீற்றிருப்பவரான அந்த பரம புருஷரிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்று குற்ற உணர்வுடன் உள்ளம் வருந்துகிறது. அடிப்படையில் நான் ஆன்மீக வஸ்துவாக இருந்தும் என் புலன்களை தவறாக பயன்படுத்தியதால் பகவானை விட்டு நான் பிரிந்து வந்துள்ளேன். தாயின் கருவறைக்குள் விழுந்து இரத்தம், மலம், சிறுநீரில் கிடந்து தன் தாயின் ஜீரண வாயுவின் வெப்பத்தால் உடல் தகிக்கப்பட்டு கட்டுண்ட நிலையில் துன்பப்படும் ஆன்மா தான் வெளியேறப் போகும் நாட்களை எண்ணி பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறது. எனது இறைவா, கொடுமையான இந்த சூழ்நிலையில் நான் இருப்பினும் என் தாயின் கருவறையில் இருந்து வெளியேறி மீண்டும் இப்பௌதீக வாழ்க்கையில் விழ நான் விரும்பவில்லை. பகவானை அது வேண்டும் சமயத்தில் பிறப்பிற்கான சட எனும் வாயு காற்று அதை முன்னே தள்ளுகிறது. அதன் தலை கீழே திரும்புகிறது. அப்போதுதானே அது பிறக்க முடியும். அச்சமயத்தில் மாயாதேவியின் ஆளுமைக்கு உட்பட்டு விழப்போகும் ஆத்மா தன்னை இந்த உடலோடு அது அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது பிறப்பு ஏற்படுகிறது. ஸோ இது பாகவதம்ங்கிற புக்கில் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை கர்ப்பப்பையில முதல் மாசம் எப்படி வளருது, 2வது மாசம் எப்படி வளருது, 3வது மாசம் எப்படி வளருது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு தானே சயின்ஸ்ல ஸ்கேன் மூலியமா குழந்தையோட டீடைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல எப்பயோ இருக்கு. ஸோ இதுல இது ஃபுல்லா பார்த்ததுலயும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பர்த் அப்படின்றது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ப்ராசஸ் இல்லையா? அண்ட் இதுக்கப்புறம் லைஃப்ல நம்ம பார்த்த எல்லா பிரச்சனையும், மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம பேசிருந்த மாதிரி அந்த மர்டர், ரேப், என்ன ப்ராப்ளமா நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும், ஃபுட் ப்ராப்ளமா இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் பர்த். பர்த்ன்றதே இல்லை அப்படின்னா இது எதுவுமே வந்திருக்க முடியாது இல்லையா? ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்த் ஏன் ஏற்பட்டுச்சு, இந்த பர்த்தை நான் எப்படி நிறுத்துறது, மறுபடியும் இந்த பர்த், டெத், ஓல்டேஜ், டிசீஸ்ல நான் மாட்டாம இருக்கிறது எப்படின்றத யோசிச்சு
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற சூப்பர் பவர் ஹியூமன் பாடியில இருக்க ஜீவாஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ ஹியூமன் பீயிங்கா இருக்கவங்க இதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அப்ப வெறுமனே நம்ம வந்து வெறுமனே ரப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான். அண்ட் இதுல இன்னொரு ஒரு லைன் இருந்துச்சு, அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஊம்ல இருக்கும்போது குழந்தை தன்னுடைய 100 லைஃப் டைம்ஸை கூட அவன் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த பர்த் டெத் ஓல்டேஜ் டிசீஸை ஸ்டாப் பண்ணலன்னா கூட ஹியூமன் லைஃப் யூஸ் பண்ணி என்ன பண்ணணுமா, நெக்ஸ்ட் லைஃப்ல இன்னொரு ஹியூமனாவது நான் பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த லைஃப்ல இல்லைன்னா ஒருத்தர் கேட், டாக், ஹாக்னு என்னவா வேணாலும் பிறக்கிறதுக்கு, ஒரு ட்ரீயா பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் லைஃப்ன்றது ஒண்ணுதான், ஆர் இல்லைன்னா எவல்யூஷன் தியரி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஹியூமன் பீயிங்ஸ் தான் டாப், நம்ம ஹியூமனா ஆயாச்சு, திருப்பி நம்ம கீழே போக மாட்டோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அப்படி கிடையாது. ஏகப்பட்ட லைஃப் இருக்கு அண்ட் இட்ஸ் லைக் அ சைக்கிள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ நான் சொல்றது இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங் வரப்போற சீரியஸ் ஆஃப் டாபிக்ஸ்க்கு இது ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீக்ஸ்ல எப்பெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ வில் சி ரீபர்த்தை பத்தியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்னு ஒன்று இருக்கா, இருந்தா அது ஏன் ஞாபகம் இல்லை, அது இருந்தா நான் என்னவா இருந்திருப்பேன், ஸோ இப்போ எனக்கு இந்த லைஃப் இது எப்படி கிடைச்சது, ஆர் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப்ஸ் என்ன, ஒருவேளை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா, எத்தனை இருக்கு, என்ன ஏது அப்படின்றத அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் நம்ம தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டே பண்ண முடியும். ஸோ எப்போ நம்ம அதை தியரட்டிக்கலாவும் தெரிஞ்சு ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்பதான் நம்ம ஹியூமன் பீயிங்காவே வாழ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு கிடைச்ச சூப்பர் பவர் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா தென் வி ஆர் லிவிங் லைக் cats and dogs and Prabhupada சொல்றாரு. Prabhupada சொல்ல, சாஸ்திரம் சொல்லுது, கிருஷ்ணன் சொல்றாரு. So let us utilize it properly. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ ஆரத்திக்கு போகலாம். ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 7 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஆரத்திக்கு போகலாம், கொஞ்ச நேரம் கீர்த்தனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வரலாம். வரப்போ if you have any questions நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம இன்னும் இதை பற்றி டீடைல்ஸாக போகலாம். ஹரே கிருஷ்ணா. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।